ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் நாடகத்தை ரொம்ப ஷார்ட்டா பார்த்துடலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். இவங்க ஒரு இங்கிலீஷ் பிளே ரைட், போயட் அண்ட் இவங்க ஒரு ஆக்டரும் கூட. வில்லியம் ஷேக்ஸ்பியரை த பார்ட் ஆஃப் ஏவான்னு சொல்வாங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து 39 பிளேஸ், 154 சானட்ஸ் அண்ட் 2 லாங் நரேட்டிவ் போயம்ஸ் எழுதியிருக்காங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னலானா ஹாம்லெட், மெக்பத், ரோமியோ அண்ட் ஜூலியட், த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், ஆஸ் யூ லைக் இட் அண்ட் சோ ஆன். ஸோ மர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர், வியாபாரி. வெனிஸ் அப்படிங்கிறது ஒரு சிட்டி, நகரம். இப்போ வெனிஸ் நகரத்துல வாழ்ற அந்த மர்ச்சன்ட், அந்த வியாபாரி யாருன்னு பார்த்தா ஆண்டோனியோ. ஆண்டோனியோ என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, இந்த கப்பல்கள்ல குட்ஸை ஏத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பி அந்த குட்ஸை சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த சீ ட்ரேடு தான் ஆண்டோனியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டோனியோ ஒரு பணக்கார வியாபாரி. ஆனா இப்போ ஆண்டோனியோ கிட்ட சுத்தமா மணி கிடையாது. ஏன்னா ஆண்டோனியோ அவங்களுடைய மொத்த பணத்தையும் அவங்களுடைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கடலுக்கு போன கப்பல்கள் சேஃபா கரைக்கு வந்து சேர்ந்தாதான் ஆண்டோனியோக்கு மணி கிடைக்கும். இப்போ ஆண்டோனியோ கிட்ட மணி இல்ல. நெக்ஸ்ட் கேரக்டர் பெசானியோ, நம்ம ஆண்டோனியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. பெசானியோ ஒரு பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். ஆனா பெசானியோ தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணி இப்போ ரொம்ப புவரா இருக்கிறாங்க. பெசானியோக்கு நிறைய கடன் இருக்குது. பெசானியோ போர்ஷாவை லவ் பண்றாங்க. போர்ஷாவை மேரேஜ் பண்ணிக்கிடணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த போர்ஷா பெல்மோண்ட்ல வாழ்ந்துட்டு வர்ற ஒரு ஸ்மார்ட் லேடி. போர்ஷா பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இப்போ பெசானியோ போர்ஷாவை மேரேஜ் பண்ணிக்கிடணும்னா பெசானியோ வெனிஸ்ல இருந்து பெல்மோண்ட்டுக்கு டிராவல் பண்ணி போகணும். அங்க போர்ஷா ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி பெசானியோ அவங்கள ரிச் மாதிரி காமிச்சுக்கிடணும். போர்ஷாக்கு ஏத்த ஒர்த்தான சூட்டபிளான பையன் நான் தான் அப்படின்னு பெசானியோ போர்ஷா ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி காமிச்சுக்கிடுறதுக்கு பெசானியோக்கு மணி தேவைப்படுது. சோ பெசானியோ அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆண்டோனியோ கிட்ட உதவி கேக்குறாங்க. ஆண்டோனியோ அவங்களுடைய மொத்த பணத்தையும் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனால இப்போ ஆண்டோனியோ கிட்ட மணி இல்ல. சோ ஆண்டோனியோ ஷைலாக் கிட்ட கடன் வாங்கலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த ஷைலாக் யாருன்னா ஒரு ஜூயிஷ் மணி லெண்டர். ஜூ அப்படின்னா யூதர், மணி லெண்டர் அப்படின்னா வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதிக்கிறவங்க. இந்த ஷைலாக் ரொம்ப மோசமானவரு. யாராச்சும் ஷைலாக் கிட்ட பண தேவை இருக்குதுன்னு வந்தாங்கன்னா ஷைலாக் அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. கூடவே அளவுக்கு அதிகமான வட்டியும் அவங்க கிட்ட இருந்து வசூலிப்பாங்க. நம்ம ஆண்டோனியோ ஷைலாக்கு அப்படியே ஆப்போசிட். ஆண்டோனியோ ரொம்ப கைண்டானவங்க. ஆண்டோனியோவை பொறுத்த வரைக்கும் வட்டிக்கு காசு கொடுத்து சம்பாதிக்கிறது ரொம்ப மோசமான பொழப்பு. ஆண்டோனியோ கிட்ட யாராவது பண தேவை இருக்குதுன்னு வந்தாங்கன்னா ஆண்டோனியோ அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. உங்களால எப்ப முடியுதோ அப்போ இந்த பணத்தை திருப்பி கொடுத்தா போதும்னு சொல்லுவாங்க. ஆண்டோனியோ அவங்க கிட்ட இருந்து வட்டி வசூலிக்க மாட்டாங்க. ஆனா ஷைலாக் ஆண்டோனியோக்கு அப்படியே ஆப்போசிட், அளவுக்கு அதிகமான வட்டி வசூலிப்பாங்க. இப்போ ஆண்டோனியோ வட்டி வாங்காம காசு கொடுக்கறனால அது ஷைலாக்குடைய வட்டிக்கு விடுற பிசினஸ பயங்கரமா பாதிக்குது. சோ ஷைலாக் ஆண்டோனியோவை அவங்க எதிரியா பாக்குறாங்க. எப்பயாச்சும் ஆண்டோனியோ கையில சிக்குனா வச்சு செஞ்சிடலான்னு ஷைலாக் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேற வழி இல்லாம அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு பெசானியோக்காக ஆண்டோனியோ ஜூயிஷ் மணி லெண்டரான ஷைலாக் கிட்ட கடன் கேட்டு வந்து நிக்கிறாங்க. ஷைலாக்கும் ஆண்டோனியோவை பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்புன்னு ஆண்டோனியோ கேட்ட 3000 டக்கேட்ஸ் கொடுக்க ஒத்துக்கிடுறாங்க. ஆனா ஷைலாக் ஒரு வித்தியாசமான டீல் போடுறாங்க. என்னன்னா ஆண்டோனியோக்கு 3 மாசம் டைம் கொடுக்கறாங்க. அந்த 3 மாசத்துக்குள்ள ஆண்டோனியோ ஷைலாக் கிட்ட வாங்கின 3000 டக்கேட்ஸ் திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா ஆண்டோனியோ வட்டி கொடுக்க வேண்டான்னு சொல்லிருந்தாங்க. குழப்பமா இருக்குதுல்ல. ஷைலாக்கே வட்டிக்கு விடுற பிசினஸ் தான் பண்றாங்க. பின்ன எதுக்காக வட்டி வேண்டான்னு சொல்றாங்கன்னு பார்த்தா 3 மாசத்துக்குள்ள ஆண்டோனியோவால
3000 டக்கேட்ஸ் கொடுக்க முடியலன்னா ஷைலாக் ஆண்டோனியோடைய நெஞ்சு பகுதியில இருந்து 1 பவுண்ட் ஃபிளஷ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. 1 பவுண்ட் அப்படிங்கிறது 1 கிலோகிராமுக்கு கொஞ்சம் கம்மி. இப்போ ஆண்டோனியோவுடைய நெஞ்சு பகுதியில இருந்து 1 பவுண்ட் சதைய கட் பண்ணி எடுத்தா ஆண்டோனியோ கண்டிப்பா இறந்து போயிருவாங்க. சோ ஷைலாக் அவங்க எதிரி ஆண்டோனியோ கதைய முடிக்கிறதுக்காக தான் இந்த வித்தியாசமான டீல் போடுறாங்க. ஆண்டோனியோ இத விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிடுறாங்க. ஆண்டோனியோ என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியும் 3 மாசத்துக்கு முன்னாடியே கடலுக்கு போன கப்பல்கள் சேஃபா கரைக்கு வந்து சேர்ந்துரும். எனக்கு என்னுடைய பணம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு முன்னாடியே ஷைலாக் கிட்ட வாங்கின 3000 டக்கேட்ஸ் திருப்பி கொடுத்துடலான்னு ஆண்டோனியோ பயங்கர நம்பிக்கையோட இருக்கிறாங்க. சோ ஆண்டோனியோ அந்த பாண்டுல சைன் பண்ணி கொடுத்துருதாங்க. பாண்ட் அப்படின்னா பத்திரம். இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுப்போம்ல, அதுதான். இப்போ ஆண்டோனியோ கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பத்திரத்துல என்ன எழுதி இருக்குதுன்னா, ஆண்டோனியோ என்கிட்ட 3000 டக்கேட்ஸ் வாங்கியிருக்கான். 3 மாசத்துக்குள்ள அந்த 3000 டக்கேட்ஸ் ஆண்டோனியோ என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டான்னா ஆண்டோனியோ எனக்கு வட்டி எதுவும் கொடுக்க வேண்டாம். சப்போஸ் ஆண்டோனியோவால 3 மாசத்துக்குள்ள 3000 டக்கேட்ஸ் கொடுக்க முடியலன்னா ஆண்டோனியோவுடைய நெஞ்சு பகுதியில இருந்து 1 பவுண்ட் சதைய நான் கட் பண்ணி எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு ஷைலாக் அந்த பாண்டுல எழுதியிருக்காங்க. ஆண்டோனியோவும் அந்த பத்திரத்துல சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ 3 மாசம் முடிஞ்சிடுச்சு. அன்பார்ச்சுனேட்லி கடல் வழியா வணிகம் பண்ண போன கப்பல்கள் எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு. சோ ஆண்டோனியோக்கு அவங்க எதிர்பார்த்தபடி மணி கிடைக்கல. அவங்க ஷைலாக் கிட்ட வாங்கின 3000 டக்கேட்ஸையும் திருப்பி கொடுக்க முடியல. இப்போ 3 மாசம் முடிஞ்சு போயிடுச்சு. ஷைலாக் பயங்கர சந்தோஷத்தோட ஆண்டோனியோவை பழி வாங்க தயாராயிட்டாங்க. ஆண்டோனியோ சைன் பண்ணி கொடுத்த அந்த பாண்டு படி ஆண்டோனியோவுடைய நெஞ்சு பகுதியில இருந்து 1 பவுண்ட் சதைய கட் பண்ணி எடுத்தே தீருவேன்னு ஷைலாக் சொல்றாங்க. அப்படி சதைய கட் பண்ணி எடுத்தா ஆண்டோனியோ இறந்து போயிருவாங்க. சோ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. இந்த கேஸ வெனிஸுடைய டியூக் தான் விசாரிக்கிறாங்க. டியூக் அப்படிங்கிறவங்க அந்த பிளேஸ ரூல் பண்றவங்க. இப்போ இந்த கேஸ்ல பார்த்தோம்னா நீதி நியாயம் எல்லாமே ஷைலாக் கிட்ட தான் இருக்குது. ஆண்டோனியோ பக்கம் கேஸ் ரொம்ப வீக்கா இருக்குது. ஏன்னா ஆண்டோனியோ அந்த பாண்டுல சுய நினைவோட தான் சைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தான் ஆண்டோனியோக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம ஸ்மார்ட் லேடி போர்ஷா என்ட்ரி கொடுக்காங்க. போர்ஷா ஒரு மெயில் லாயர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு வர்றாங்க. போர்ஷா கோர்ட்ல இருக்கிறவங்க கிட்ட என் பேரு பால்தசார்னு அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிடுறாங்க. இப்போ பால்தசார் அதாவது மெயில் லாயர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிற நம்ம போர்ஷா ஷைலாக் கிட்ட பேசி பாக்குறாங்க. போர்ஷா என்ன சொல்றாங்கன்னா, நீதி நியாயம் எல்லாம் உங்க பக்கம் தான் இருக்குது. ஆனா ஸ்ட்ரிக்டான ஜஸ்டிஸ விட கருணை காமிக்கிறது பெட்டரானது. நீங்க கொஞ்சம் ஆண்டோனியோக்கு கருணை காமிங்க அப்படின்னு போர்ஷா ஷைலாக் கிட்ட பேசி பாக்குறாங்க. த குவாலிட்டி ஆஃப் மெர்சில போர்ஷா என்ன சொல்லிருக்காங்கன்னா, கருணை வானத்துல இருந்து பொழியிற ரெயின் மாதிரி நேச்சுரலா நமக்குள்ள இருந்து தானா வரணும். கருணைய யாராலையும் ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது. கருணை டபுள் பிளெஸிங். கருணைய காமிக்கிறவங்களுக்கும் அது பிளெஸிங், அந்த கருணைய ரிசீவ் பண்றவங்களுக்கும் அது பிளெஸிங். கருணை ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒரு ராஜாக்கு அவங்களுடைய செங்கோல் அண்ட் கிரவுன் எந்த அளவுக்கு மதிப்பையும் மரியாதையையும் கொடுக்குதோ அதை விட அதிகமா அந்த ராஜா கருணையோட இருந்தாங்கன்னா அந்த கருணை அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான மதிப்பையும் மரியாதையையும் பெற்று தரும். கருணை காமிக்கிறவங்க கடவுளுக்கு சமமானவங்க. இந்த உலகத்துல தப்பு பண்ண எல்லாருக்குமே ஸ்ட்ரிக்டான ஜஸ்டிஸ் தான் கிடைக்கும் அப்படின்னா யாராலையுமே நிம்மதியா வாழ முடியாது. நம்ம எல்லாருமே கடவுள் கிட்ட கருணை காமிக்க சொல்லி கேட்கிறோம். அதே மாதிரி மனிதர்களாகிய நம்மளும் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் கருணையோட அன்போட நடந்துகிடணும். சோ ஷைலாக், நீங்களும் ஆண்டனியோக்கு கருணை காமிங்க. நீங்க கருணை காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா
கோர்ட் ஆஃப் வெனிஸ் தன்னுடைய கடமையை செய்யும். அந்த பாண்டுல நீங்க எழுதியிருக்கிறபடியே ஆண்டனியோக்கு அகெயின்ஸ்டா தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு போர்ஷா அவங்களுடைய ஸ்பீச்ச முடிக்கிறாங்க. இப்போ ஷைலாக் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன்னா கோர்ட் ஆஃப் வெனிஸ் நீதி நேர்மையோட நடந்துக்கிடுவாங்க. அந்த பாண்டு படி ஷைலாக் ஆண்டனியோவுடைய நெஞ்சு பகுதியில இருந்து 1 பவுண்ட் சதைய கட் பண்ணி எடுத்துடலாம், ஆண்டனியோவை பழி வாங்கிடலாம் அப்படின்னு ஷைலாக் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்மார்ட் லேடி போர்ஷா, அதாவது லாயர் பால்தசார் அந்த பாண்டை வாங்கி கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி பாக்குறாங்க. ரீட் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, நியாயம் ஷைலாக் பக்கம்தான் இருக்குது. சோ ஷைலாக் தாராளமா ஆண்டனியோ உடம்புல இருந்து 1 பவுண்ட் சதைய கட் பண்ணி எடுக்கலாம். ஆனா ஒரு சொட்டு பிளட் கூட வரக்கூடாது. ஏன்னா பாண்டுல சதைய கட் பண்ணி எடுக்கிறதா தான் சொல்லிருக்கீங்க, பிளட்ட பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. சோ ஆண்டனியோ உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வராம 1 பவுண்ட் ஃபிளஷ தாராளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க. சோ இது முடியாத காரியம், ரத்தம் வராம சதைய கட் பண்ணி எடுக்க முடியாது. சோ ஷைலாக் அவங்களுடைய தோல்விய ரியலைஸ் பண்றாங்க. இப்போ ஷைலாக் என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு ஆண்டனியோடைய ஃபிளஷ்லாம் வேண்டாம், முன்னாடி மணி தர்றதா சொன்னீங்கல்ல, அந்த மணி தாங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லாயர் பால்தசார் என்ன சொல்றாங்கன்னா, மணிலாம் தர முடியாது, அந்த பாண்டுல சொன்னபடியே நீங்க ஆண்டனியோ உடம்புல இருந்து 1 பவுண்ட் சதையையே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கேஸ்ல தோத்து போய் காசும் கிடைக்காம ஷைலாக் அங்க இருந்து கிளம்பலான்னு டிசைட் பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம ஸ்மார்ட் லேடி போர்ஷா, லாயர் பால்தசார் இந்த கேஸ ஷைலாக்குக்கு அகைன்ஸ்டா திருப்பி விட்டுருதாங்க. லாயர் பால்தசார் என்ன சொல்றாங்கன்னா, வெனிடியன் லா படி ஒரு ஃபாரினர் வெனிடியன் சிட்டிசனுடைய உயிரை பறிக்க ட்ரை பண்ண குற்றத்துக்காக அந்த பர்சனுடைய பாதி சொத்து ஸ்டேட்டுக்கும் மீதி சொத்து விக்டிமுக்கும், அதாவது மீதி சொத்து ஆண்டனியோக்கும் போயாகணும். அண்ட் ஷைலாக்க உயிரோட விடுறதா, தூக்கு தண்டனை கொடுக்கறதா இல்ல ஆயுள் தண்டனை கொடுக்கறதான்னு டியூக் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு லாயர் பால்தசார் சொல்லி முடிக்கிறாங்க. சோ இப்போ ஷைலாக்குடைய பாதி சொத்து ஸ்டேட்டுக்கும் மீதி சொத்து ஆண்டனியோக்கும் போக போகுது. அண்ட் ஷைலாக்குடைய லைஃப் டியூக்கோடைய கையில இருக்குது. சோ ஷைலாக் பயங்கரமா கெஞ்சி கூத்தாடுறாரு, புலம்புறாரு. சோ டியூக் ஷைலாக்குக்கு கருணை காமிக்கிறாங்க. ஸ்டேட்டுக்கு சேர வேண்டிய ஷைலாக்குடைய சொத்தை திருப்பி ஷைலாக்குக்கே கொடுத்துருதேன், ஷைலாக்குக்கு ஃபைன் மட்டும் போடுறேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஆண்டனியோவும் ஷைலாக்குக்கு கருணை காமிக்கிறாங்க. ஷைலாக்குடைய சொத்து எனக்கு வேண்டாம், ஆனா அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்றாங்க. என்னன்னா, யூதரா இருக்கிற ஷைலாக் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆண்டனியோக்கு சேர வேண்டிய ஷைலாக்குடைய சொத்தை திருப்பி ஷைலாக்குக்கே கொடுத்துருந்தாங்க. ஆனா அதுல என்ன கண்டிஷன்னா, ஷைலாக் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்து ஷைலாக்குடைய பொண்ணு ஜெசிகாக்கு போய் சேரணும்னு சொல்றாங்க. ஷைலாக்குடைய பொண்ணு ஜெசிகா ஷைலாக்குடைய மணியை எடுத்துட்டு ஒரு கிறிஸ்டியன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. சோ ஒரு கிறிஸ்டியனை மேரேஜ் பண்ண காரணத்துக்காக ஷைலாக் அவங்க பொண்ணு ஜெசிகாக்கு எந்த சொத்தும் போகாதுன்னு சொல்லிருப்பாங்க. இப்போ ஆண்டனியோ ஷைலாக் இறந்ததுக்கு அப்புறம் ஷைலாக்குடைய சொத்து ஜெசிகாக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம ஷைலாக் அந்த 2 கண்டிஷனுக்குமே ஒத்துக்கிடுறாங்க. சோ பேராசை பிடிச்ச ஷைலாக் கடைசியில தோத்து போயிட்டாங்க. கருணையே காமிக்காத ஷைலாக்குக்கு டியூக்கும் ஆண்டனியோவும் கருணை காமிச்சிருக்காங்க. ஆண்டனியோவை காப்பாத்தினதுக்காக லாயர் பால்தசாருக்கு என்ன நாளும் கொடுக்கலாம்னு லாயர் பால்தசாருக்கு ஃபீஸா என்ன வேணும்னு கேக்குறாங்க. லாயர் பால்தசார் யாரு? நம்ம போர்ஷா தான். இப்ப போர்ஷா பெசானியோடைய லாயல்ட்டிய செக் பண்றதுக்காக பெசானியோ கிட்ட இருக்கிற ரிங்க கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பெசானியோ கொடுக்க முடியாதுன்னு சொல்வாங்க, அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க. அந்த ரிங்க போர்ஷா தான் அவங்க லவ்வோடைய சிம்பிளா பெசானியோக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த ரிங்க நீ எப்போதும் தொலைச்சிடக்கூடாது, இந்த ரிங் எப்போதும் உன்கிட்ட தான் இருக்கணும்னு போர்ஷா பெசானியோக்கு கொடுத்திருப்பாங்க. பெசானியோ எப்படி போர்ஷாவை வின் பண்ணாங்கன்னு பார்த்தா,
போர்ஷாவுடைய ஃபாதர் ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு கோல்டு கேஸ்கெட், ஒரு சில்வர் கேஸ்கெட் அண்ட் ஒரு லெட் கேஸ்கெட் இருக்கும். அந்த 3 கேஸ்கெட்ல யாரு கரெக்டான கேஸ்கெட்டை செலக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் போர்ஷாவை மேரேஜ் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருப்பாங்க. நம்ம பெசானியோ கரெக்டா லெட் கேஸ்கெட்டை எடுப்பாங்க. அதுல தான் போர்ஷாவுடைய பிக்சர் இருக்கும். சோ போர்ஷாவை பெசானியோக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா டிசைட் பண்ணிருவாங்க. இப்போ அவங்க லவ்வுடைய சிம்பிளா தான் போர்ஷா அந்த ரிங்க பெசானியோக்கு கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ரிங்க பெசானியோ லாயர் பால்தசாருக்கு பேமெண்டா கொடுத்தனால போர்ஷா செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. அங்க லாயர் பால்தசாரா வேஷம் போட்டுட்டு இருக்கிறதே நம்ம போர்ஷா தான். போர்ஷா மனசுக்குள்ள எப்படியும் என்கிட்ட தானே வரணும், பாத்துக்கிடுறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹாப்பி எண்டிங். சீல தொலைஞ்சு போயிட்டதா சொன்ன ஷிப்ஸ் எல்லாமே சேஃபா கரைக்கு வந்து சேர்ந்துருது. ஆண்டனியோக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண மணி அண்ட் ப்ராஃபிட்டுமே கிடைச்சிருது. தென் போர்ஷாவும் சமாதானம் ஆயிருந்தாங்க. கோர்ட்டுக்கு லாயர் பால்தசாரா வந்தது நான் தான் அப்படின்னு போர்ஷா அவங்க கிட்ட சொல்றாங்க. செலிப்ரேஷனோட இந்த பிளே முடியுது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.